கண்ணம்மா கண்ணம்மா காமாட்சி காமாட்சி, அது சரி, அது 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 சரி கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மா காமாட்சி காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. கண்ணம்மாவும் காமாட்சியும். ரெக்க கட்டி பறக்குதையா காமாட்சியோட சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டு ரேடியோக்கு வந்தேன் சைக்கிள். என்ன காமாட்சி, ரெக்க கட்டி பறக்குதா சைக்கிள்? நல்லா இருக்கே. சைக்கிள் எப்போ வாங்குனீங்க? நேத்து சாயங்காலம் தான் கண்ணம்மா. நம்ம ஊர்ல இந்த கல்லுக்கட்டி கார்னர்ல இருக்கும்ல அந்த கடை, அங்கதான் வாங்கிட்டு வந்தேன் சைக்கிள். சைக்கிள் நல்லா இருக்கா கண்ணம்மா? என் கூட வரீங்களா, ஒரு ரவுண்ட் போலாம்? தாராளமாக வரேன். டபுள்ஸ்லாம் அடிக்க தெரியுமா காமாட்சி, இல்லை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி விட்டுருக்கீங்களா? டபுள்ஸ் என்ன டபுள்ஸ், வாங்க கண்ணம்மா போகலாம். நான்லாம் 3வது படிக்கும் போதே வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டிருக்கீங்களா என்ன? ஆமாம் காமாட்சி, அப்போல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கனாவே இந்த வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுறது வந்து ஒரு பெரிய விளையாட்டாக இருக்கும் எங்களுக்குலாம். லீவ் விட்டாச்சுன்னா ஆஃபீஸ் போகிறப்ப அப்பா எங்களை கூட்டிகிட்டு போய் வாடகை சைக்கிள் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் அந்த சைக்கிளை வச்சுட்டு 1 மணி நேரத்துக்குள்ளே மாற்றி அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 ரூபாயோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பெரிய காசாக இருக்கும். சேர்த்து வச்சு எல்லாரும் வந்து அதில் விளையாடுவோம். நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேர் வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு 5-6 பேர் அந்த சைக்கிளை வந்து டேர்ன் போட்டு மாற்றி ஓட்டுவோம். இப்போ யோசிச்சு பார்த்தா ஒரு சண்டை கூட வராது எங்களுக்குள்ள. அது வந்து ஒரு பெரிய விளையாட்டாக இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கல ஃபுட்பால் கிரவுண்டு, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரும் மாற்றி ஓட்டுவோம். அப்புறம் எங்கள் தோட்டமே வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும். அங்கே வச்சுட்டு எல்லாரும் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி விளையாடிட்டு இருப்போம். சரி, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அப்ப சைக்கிள்ல தான் போவீங்களா? ஸ்கூலுக்கு சைக்கிளா? அது ஒரு பெரிய கனவு இருந்துச்சு காமாட்சி. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்குன்னு ஒரு சைக்கிள் வாங்கி தரவே இல்லை. அது ஒரு பெரிய கதை. அச்சச்சோ, என்ன கண்ணம்மா ஆச்சு? அப்பெல்லாம் ஸ்கூல் ரொம்ப தூரம் இருக்குமா, நடந்து தான் போகணும். ரொம்ப தூரம் நடந்து போகிறதுனால காலையில் அந்த ஸ்டடி ஹவர்ஸ்குள்ளே போகலைன்னா கேட்டு அடைச்சிருவாங்க. அப்புறம் ரோட்டில் தான் நிற்கணும். அதனால ஓடி போவோம் இங்கேருந்து. எங்கள் ஸ்கூலில் படிக்கிற சில பொண்ணுங்கள்லாம் இந்த லேடி பேர்ட் சைக்கிள் இருக்கும்ல, பார் இல்லாத சைக்கிள், அந்த சைக்கிள் அப்போ தான் அறிமுகமாயிருந்துச்சு. அதை சில பேர் ஓட்டிட்டு வருவாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கணும், இந்த சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் அப்பாட்ட வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இப்போ அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சைக்கிள் வாங்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவுடனே திரும்ப என்ன சொன்னாங்க அப்பா அப்படின்னா, ஹேட்ரிக்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஹேட்ரிக்குங்கிற வார்த்தையே எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இந்த கிரிக்கெட்டில் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து 3 தடவை விக்கெட் எடுக்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்து ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட போட்டிருக்கிற ஹேட்டை வந்து ரிமூவ் பண்ணி அங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் இந்த தோலில் இருக்க துண்டை எடுத்து மரியாதை செய்வாங்கல்ல. ஒரு பெரிய மனுஷங்க வந்துட்டாங்கன்னா தோலில் போட்டிருக்க துண்டு, தலையில் கட்டியிருக்க துண்டுலாம் அவுத்துட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்க வந்து தலையில் வச்சிருக்கிற ஹேட்டை வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு குனிஞ்சு மரியாதை செலுத்துவாங்க. ஒரு பெரியவங்களா இருந்தா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த தொடர்ந்து 3 எடுத்தவங்களுக்கு 3 விக்கெட்டு, இந்த மாதிரி 3 6 அந்த மாதிரி எடுத்தவங்கள ஹேட்ரிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி மரியாதை கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி நீ ஹேட்ரிக் எடு, அதாவது 3 தடவை தொடர்ந்து நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, அப்பதான் உனக்கு வந்து சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹேட்ரிக் பத்தி நிறைய விஷயம் தெரியும், ஆனா நீங்க சொல்றது பாருங்க புதுசா இருக்கு. ஆமா, அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னு சொல்றீங்க, அப்ப சைக்கிளும் அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்களா? அதுதான் இல்லை, நான் ஹேட்ரிக் வாங்கிட்டேன். அப்பா சொன்ன மாதிரி 3 தடவை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். திரும்ப அப்பா சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு அப்ப ரொம்ப சாதாரண விஷயமா தானே இருக்குது, அது என்ன 3 தடவை மட்டும், அப்ப நீ சைக்கிள்காக படிக்கிற மாதிரி இருக்கு, நீ வந்து தொடர்ந்து எல்லா தடவையும் 1 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு, அப்பதான் நான் வந்து உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல வந்து நான் 9th நினைக்கிறேன். அந்த வருஷத்துல எல்லா தடவையும் நானே ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லா மந்த்லி டெஸ்ட், குவார்டர்லி, ஹாஃபர்லி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். ஆனால் அதுக்குள்ளேயே அப்பா ஃபாரின் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கேட்கல. அப்போ வந்து அந்த சின்ன வயசுல இருந்த அந்த ஒரு கிரேஸ் இல்லை, இன்னொன்று வீட்டில் உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. இனிமேல் நம்மளை வந்து சைக்கிள் போய் அவங்களெல்லாம் போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்கல, அவங்களாம் வாங்கி தரட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் நான் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் என் ஒரு ஃப்ரெண்டோட சைக்கிளை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த கடைசி வருஷத்தில் கொஞ்ச நாள் அவளோட சைக்கிள் எடுத்து
காலேஜுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அது மூலமா தான் எனக்கு வந்து அந்த சைக்கிள்ல போகணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையை என்னோட காலேஜ் கடைசி வருஷத்துல கொஞ்சம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்கூட்டி, கார் இது மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன், ஓட்டிட்டேன் அப்படின்னா கூட அந்த சைக்கிள் வாங்கி ஓட்டல சொந்தமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்மள மாதிரி நிறைய பெண்கள் வந்து தொடக்க கல்வியோட இல்லாம உயர்நிலை கல்வியை தொடங்குறதற்கு சைக்கிள் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. என்ன கண்ணம்மா? நிச்சயமா காமாட்சி. ஏன்னா அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல தொடக்க கல்வி வரைக்கும் மட்டுமே இருந்த ஊர்களில் இருந்த பெண்கள் அதோடய அவங்க படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. பஸ்ஸு வசதிகள் இல்லை, அப்படியே இருந்தால் கூட பொம்பளை பிள்ளைய பஸ்ஸில் அனுப்பணும் அப்படிங்கிறது, நின்று அதுக்காக வெயிட் பண்ணி திரும்ப வர்றதுக்கான சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லாததுனால படிப்பை நிப்பாட்டினவங்க ஏராளம் பேர். ஆனால் பெண்கள் சைக்கிள் ஓட்டலாம் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் உண்மையாவே உயர்கல்வியை முடிக்கிற அளவுக்கு பெண்கள் வந்து அதிகமா போனதுக்கு சைக்கிள் ஒரு காரணம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை காமாட்சி. அதனாலதான் கண்ணம்மா நம்ம தமிழ்நாடு அரசு கூட அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவசமா மிதிவண்டி கொடுத்திருக்காங்க போல. நம்ம வானொலிக்கு எதிரில் இருக்கக்கூடிய அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளியை பாருங்களேன், ஃபுல்லாவே இங்க அரசாங்கம் கொடுத்த சைக்கிள் தான். டெய்லி அந்த பசங்க அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வரும்போது அதை பாக்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில எனக்காக கிடைச்ச புது சைக்கிள் கூட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த அந்த சைக்கிள் தான். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கூட இந்த திட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு கூட அப்பவே புது சைக்கிள் கிடைச்சிருக்கும் காமாட்சி. சரி, சைக்கிள் பத்தி இவ்வளோ பேசுறோம்ல, இந்த சைக்கிளை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியுமா? என்னக்கு நம்ம பொசுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டீங்க. யாரோ ஒரு ஜெர்மன்காரர் தானே, பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நாடு கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க காமாட்சி. ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் ஓன் ட்ரைஸ் அப்படிங்கிறவர் தான் 1817 குதிரைகள் இல்லாத ஒரு பார வண்டியை வடிவமைச்சார். அதில் 2 சக்கரங்கள் இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி பெடல்கள்லாம் அதில் இல்லை. காலால் உந்தி உந்தி தள்ளிட்டு போகிற மாதிரி தான் அந்த சைக்கிளை அவர் வடிவமைச்சிருந்தாரு. அந்த சைக்கிளோட பேர் வந்து அப்போ அதோட பேர் சைக்கிள் கிடையாது, அப்போ ட்ரெய்சின் அல்லது டாண்டி ஹார்ஸ் அப்படிங்கிற பேரில் அந்த சைக்கிளை முதல்ல கூப்பிட்டுருக்காங்க. என்னது, பெடல் இல்லாத சைக்கிளா? அது எப்படி கண்ணம்மா பெடலே இல்லாமல் காலிலே சைக்கிள் அவ்வளோ தூரம் ஓட்டியிருப்பாங்க? அதுக்கு முன்னாடி குதிரை இருக்கக்கூடிய வசதியானவங்க குதிரைகள் மாடுகள் பூட்டின வண்டியை ஓட்டினாங்க. ஆனால் அதுக்கு வசதி இல்லாதவங்க நடந்தே தானே போனாங்க பாரங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு. அதோட கம்பேர் பண்ணும்போது இது அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கு, சக்கரம் உள்ள ஒரு வண்டியை உந்தி தள்ளிட்டே போகிறது. அதுக்கப்புறம் இந்த பெடல் உள்ள சைக்கிளை வந்து இந்த பெடல் உள்ள இந்த மாடல் சைக்கிள் பிரான்ஸ்ல தான் வந்து புழக்கத்துக்கு வந்திருக்கு. அதை வந்து வெலாசிபீட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. ஆனா அப்ப கூட இப்ப இருக்கிற மாதிரி டயர் வந்து இந்த ரப்பர்னால ஆன டயர் இல்லாம மரத்தால் ஆன சக்கரமும் இரும்புனால ஆன சக்கரமும் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா கண்ணம்மா, கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் ஆக போது பாருங்களேன் இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சு. அப்ப சைக்கிளுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருந்திருக்கும் போலயே கண்ணம்மா. அது படிப்படியாதான் வளர்ச்சி அடைந்து இவ்வளவு தூரம் வந்திருக்குமோ? சரி கண்ணம்மா, இப்ப இந்த ஏன் சைக்கிள் இருக்குல்ல டயரு, இந்த மாதிரிலாம் வந்து எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க? முதல்ல 1887 ஜான் பாய்ட் டன்லப் அப்படிங்கிறவர் தான் இந்த மாதிரி இப்ப இருக்கிற மாதிரியான காற்று அடைத்த ரப்பர்னால ஆன டயர்களை கண்டுபிடிச்சாரு. இது சைக்கிள்களோட வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ஒரு முழு வடிவமைப்பான ஒரு சைக்கிளா உருவானுச்சு. அதுக்கப்புறம் அந்த டயரை கண்டுபிடிச்ச அவரோட பேர்னால இப்ப கூட டயர் கம்பெனி இருக்கு. ஆமாங்கண்ணம்மா, நான் கூட டிவில எல்லாம் இந்த ஆடு பாத்திருக்கேன். ஏதோ டன்லப் கம்பெனி தானே இது பேர் கூட. அது சரி கண்ணம்மா, இந்த உலகத்திலே வந்து சைனால தான் அதிகமா சைக்கிள்லாம் பயன்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது தவிர வேற எந்தெந்த நாடுகள்லாம் வந்துட்டு சைக்கிள் அதிகமா பயன்படுத்துறாங்க? ஆமா காமாட்சி, சைனால தான் ரொம்ப அதிகமாவே சைக்கிள் பயன்பாடு இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இந்த உலகத்துல மொத்தமா 100 பில்லியன் பைசைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சைனா மாதிரியே நெதர்லாண்ட்ஸ்லயும் இந்த சைக்கிளை பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த நாட்டுல 15 வயசுக்கு மேற்பட்டவங்கள 8ல் 7 பேர்கிட்ட சைக்கிள் இருக்குதான். அதே மாதிரி நியூயார்க் சிட்டியில பாத்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடியவங்கள 10% பேர் வந்து தினமுமே சைக்கிளை தான் பயன்படுத்துறாங்களாம். கோபன்ஹெகன் அப்படிங்கிற நகரம் இருக்கு இல்லையா, அந்த நகரத்துல 36% வேலைக்கு போறவங்க சைக்கிளை தான் அவங்களோட போக்குவரத்துக்கு பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இருக்கு காமாட்சி, இந்த ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ரைட் சகோதரர்கள். ஆமா, இந்த ஏரோப்ளேனை கூட கண்டுபிடிச்சாங்களே, அவங்க தானே கண்ணம்மா? அவங்களே தான். அந்த ரைட் சகோதரர்கள் முதல்ல சைக்கிள் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் தான் அவங்க முதல்ல நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து தான் அவங்க வந்து அந்த முதல் விமானத்தை கூட வடிவமைச்சிருக்காங்க. பாருங்களேன் கண்ணம்மா, சைக்கிள்ல இருந்து பறக்கிற விமானம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
சரி கண்ணம்மா, காலையில நான் சைக்கிள் ஓட்டிட்டு வந்து என் கால்லாம் வலிக்குது. இந்த சைக்கிள் ஓட்டுறனால அப்படி என்ன நன்மையெல்லாம் வந்துட்டு போகுது? என்ன காமாட்சி இப்படி கேட்டுட்டீங்க? இந்த சைக்கிள்னால நமக்கு நம்மோட உடல்நிலைக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதை தாண்டி இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்குமே வந்து சுற்றுச்சூழலுக்கு அவ்வளவு நன்மைகளை வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறதுனால கிடைக்குது. கண்ணம்மா ஒரு நிமிஷம். முதல்ல எனக்கு என்ன நன்மை அதை முதல்ல சொல்லுங்க. கால் வலிக்குது எனக்கு. நீங்க திடீர்னு இன்னைக்கு புது சைக்கிள் வாங்கி ஓட்டுறதுனால உங்களுக்கு கால் வலிக்கலாம் காமாட்சி. ஆனா இது வந்து உங்களுக்கு போக போக உங்க உடம்புக்கு நிறைய நன்மைகளை தரும். முதல்ல முழங்கால் வலி அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது சைக்கிள் பயிற்சி தான் செய்ய சொல்றாங்க. ஏன்னா முழங்கால சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வலுவடையும் போது இந்த முழங்கால இருக்க தேய்மானமும் அதுல இருக்க ஜவ்வு இருக்கு இல்லையா, அது வந்து தேய்றதும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஓடிக்கிட்டு இருந்த சைக்கிள், அதாவது போக்குவரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த சைக்கிள் வந்து இப்ப நிக்கிற இடத்துல ஓட்டுற மாதிரி இப்ப பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா. இப்ப நான் கூட சமீபத்துல ஒரு வயசானவங்களை அவங்களுக்கு முழங்கால் வலிக்காக நம்ம சிவகங்கை அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய எலும்பியல் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அந்த அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஆர்த்தோ டாக்டர் திரு நாகேந்திரன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பாட்டிக்கு கூட முடிஞ்சதுன்னா சைக்கிள் ஓட்டுற பயிற்சி கொடுக்க முடிஞ்சா அவங்களுடைய முழங்கால் தசைகள், அந்த மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வந்து வலுவடையும். அதனால அவங்களுக்கு இனிமேலும் ஏற்படக்கூடிய தேய்மானத்தை குறைக்க முடியும். அதனால இப்ப வயசுல இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சைக்கிள் ஓட்டுறதுனால இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதய நோய் வரக்கூடிய வாய்ப்புகளை இது குறைக்குது. இதயம், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறத முன்கூட்டியே வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறது மூலமா நம்ம தடுக்க முடியும். சரி கண்ணம்மா, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நானும் இனிமே சைக்கிள் ஓட்டுறேன். சரி, எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டீங்க. இந்த உலகத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது நான் சைக்கிள் ஓட்டுறதுனால? காமாட்சி, உங்க சைக்கிள்ல இருக்க இன்ஜினை நீங்க பாத்திருக்கீங்களா? என்னது, சைக்கிள்ல என்ஜினா? அது எங்க இருக்கு? ஐயோ, இவ்வளோ நேரம் நான் வேற பார்க்கலையே. சைக்கிள் வேற வாங்கிட்டு வந்துட்டேனே. இருங்க கண்ணம்மா, கீழே பார்க்குறேன் சைக்கிள்ல இருக்கான்னு. ரொம்ப தேடாதீங்க காமாட்சி, உங்க சைக்கிளோட என்ஜின் எது தெரியுமா? நீங்க தான் அது. என்ன கண்ணம்மா சொல்றீங்க? என்னது, நானா? அது எப்படி? ஆமா, இப்போ நீங்கள் பைக் மாதிரி 2 வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பெட்ரோல் என்ஜின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ கார் எடுத்துக்கிட்டா அதில் பெட்ரோல், டீசல் இருக்கக்கூடிய 4 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் நம்ம ஆற்றலை வந்து அதில் இருக்கக்கூடிய எரிபொருள் மூலமாக அதுக்கு ஆற்றல் கிடைச்சி அது ஓடுது. இப்போ சைக்கிளுக்கு எங்கேருந்து ஆற்றல் கிடைக்குது? அதை ஓட்டுறவங்க அவங்களோட ஆற்றலை பயன்படுத்தி தானே அந்த சைக்கிளோட பெடலை மிதிக்கிறோம். அப்போ அந்த சைக்கிளோட என்ஜின் வந்து அந்த சைக்கிளை ஓட்டுறவங்க தான். பாருங்களேன், இவ்வளோ நாள் நான் சைக்கிள் ஓட்டியிருக்கேன், இன்னைக்கு புது சைக்கிளும் வாங்கியிருக்கேன். இதை பற்றி யோசிச்சதே இல்லை. இப்போ சைக்கிளை ஓட்டுறவங்களே அதோட என்ஜின் நான் சொன்னேன் இல்லையா, அது சும்மா இல்லை. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது? இது மூலமா தேவையில்லாத நச்சு வாயுக்கள் வந்து வெளியிடுறது கிடையாது. ஒரு டீசல் என்ஜினோ பெட்ரோல் என்ஜினோ கேஸை எரிபொருளா உபயோகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் அதுலேருந்து கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய நச்சு வாயுக்கள் வெளியேறுது. ஆனா நம்ம சைக்கிள் ஓட்டுறது மூலமா என்ன ஆகுது? அந்த மாதிரி எந்த ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடும் ஏற்படுறது கிடையாது. அதோட டிராஃபிக் ஜாம், பெருநகரங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான டிராஃபிக் நெரிசல் ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுறத இது குறைக்குது. ஒரு காரை பார்க் பண்ணக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 சைக்கிளை நம்ம கரெக்டா நிப்பாட்டினா நம்ம வந்து பார்க் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்போ நகரங்கள்ல இருக்கக்கூடிய இட நெருக்கடியையும் வந்து இது மூலமா நம்ம தவிர்க்க முடியும். அது போக ஒலி மாசுபாடு, காற்று மாசுபாடை தடுக்கிறது மாதிரி ஒலி மாசுபாடு நகரங்கள்ல ஏற்படாமையும் இந்த சைக்கிள் வந்து தடுக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நடந்து கடக்க தேவைப்படக்கூடிய அதே ஆற்றல் மூலமா சைக்கிள் மூலமா கடக்கும்போது அதே ஆற்றலை கொண்டு 3 மடங்கு வேகமா நம்மளால அதை கடக்க முடியும். அப்போ நம்மளுடைய வேலைகள் துரிதமா நடக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அதுக்கு மூலமா சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறோம், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறோம். இதெல்லாத்தையும் விட வேற என்னதான் வேணும் காமாட்சி? ஆமா கண்ணம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். சைக்கிள் ஓட்டுறதுனால கிராமப்புற மாணவர்கள் பெண்களோட கல்விக்கு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்குமே இது முக்கியமான பங்கை நம்ம வாழ்க்கையில வகிக்குது கண்ணம்மா. இந்த உலக சைக்கிள் தினத்துல நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சைக்கிளை பயன்படுத்தணும்னு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக நம்ம கேட்டுக்கலாம். இருங்க காமாட்சி, இந்த சைக்கிள் அப்படின்னு சொன்ன உடனேயே பலரோட வாழ்க்கையில பல சுவையான சம்பவங்களையும் பல நெகிழ்ச்சியான அனுபவங்களையும் ஞாபகத்துக்கு கொண்டு வருது. இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்ல, அது மாதிரி நம்ம நேயர்கள் சில பேரும் சைக்கிளோட அவங்களோட அனுபவங்களை இப்ப நம்மளோட பகிர்ந்துக்க வர்றாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் கேட்கலாமா? சரி கண்ணம்மா, வாங்க கேட்கலாம். என் பேர் சந்திரன்.
என்னுடைய ஊர் வந்து வேலங்குடி, கோட்டையூர் வேலங்குடி. என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் வந்து என்னாக்கா எனக்கு வந்து நான் கோட்டையூர்லேயே வந்து 6வது வரைக்கும் படித்தேன். 7வது வந்து நான் வந்து இங்கே மாலை ஸ்கூலில் வந்து சேர்ந்துட்டேன். அப்போல்லாம் 7வது படிக்கிறவெல்லாம் வந்து சைக்கிள் வந்து வச்சுருந்தாக்கா ஒரு பெரிய ஆள், ஊரில் வந்து ஒரு ஆள் சைக்கிள் வச்சுருந்தாக்கா ஒரு பெரிய ஆள், அவனை சுற்றி ஒரு 10 பேர் கூட்டமாகவே தருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எனக்கு சைக்கிள் வந்து வீட்டில் கேட்டாக்கா எங்கள் அப்பாவால் வாங்கி கொடுக்க முடியல, எங்கள் அம்மாவும் வாங்கி கொடுக்க முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஊரில் வந்து மாலை ஸ்கூலுக்கு புறப்படுறவங்கலாம் காலையில் 8 மணிக்கெலாம் புறப்பட்டு வந்துடுவாங்க, ஸ்கூல் 10 மணிக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து 9 மணிக்கு தான் எனக்கு மத்தியானம் சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பா. அதனால் நாங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறது, மாலை ஸ்கூலுக்கு வந்து ஜாக்கிங் மாதிரி ஒரு 100 அடி வந்து நடக்கிறது, ஒரு 100 அடி வந்து ஜாக்கிங் மாதிரி ஓடுறது, இப்படி வந்து சேர்ந்து பின்னாடி காம்பவுண்டில் வந்து வழியாக வந்து ப்ரேயருக்கு வந்து சேர்ந்துருவோம். இப்படி ஒரு கட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து நான் 9வது படிக்கிறபோது எனக்கு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தா, ஒரு பழைய சைக்கிள். அது வந்து ஹெர்குலஸ். அதே டயத்தில் வந்து ரேலி, ராபின்ஹுட் அப்படின்னு 2 கம்பெனி சைக்கிள் இருக்கும். அது வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என் ஊர்லேயே வந்து இன்னொருத்தர் சோழமலைன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் வந்து பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து அந்த ரேலி சைக்கிள் வச்சுருந்தார். நான் எங்கேயாவது வெளியூர் போகிறதுனாக்கா என்னுடைய ஹெர்குலஸ் சைக்கிளை கொண்டு போய் பாலிடெக்னிக்கில் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், இந்த ரேலி சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன். எங்கே போகிறேன்னா பட்டமங்கலம் போவேன். அது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ வந்து எங்கள் அம்மா பேரில் வந்து ஒரு நிலம் வாங்கினது வந்து அந்த பட்டா மாறாமல் இருந்துச்சு. இந்த விஏவை பார்க்குறது வந்து என்னோட டெய்லி வந்து அந்த ஸ்கூல் லீவில் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து போய் இந்த விஏவை பார்த்து பட்டா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாள். அவன் பட்டா வாங்குறதுனால வந்து அவங்க உள்ள லோக்கலாக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த விஏவை வந்து நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிமா. நான் மறுபடியும் வந்துடுவேன். மறுபடியும் திரும்பி மறுநாள் போகிறது. 4-5 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி போய்கிட்டுருக்கேன். அப்போ வந்து 4-5 நாள் சொன்னேன். எனக்கு வந்து என்னுடைய பெரிய ஒரு பழக்கம் என்னென்னாக்க, அந்த யாராவது ஒரு டைம் சொன்னாக்கா அந்த டயத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே போய் நிற்பேன். அது என் கூட பிறந்த மாதிரி வந்து எனக்கு அந்த டைமிங் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னுடைய டைமிங்கை பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த விஏவுக்கு வந்து என்ன பண்ணார், நீ எங்கேருந்து வர்ற, இது வேர்க்க வர்றியே அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி கோட்டையூர்லேருந்து வரேன் சார். கோட்டையூர்லேருந்து தினம் இது மாதிரி வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே எனக்கு அந்த பட்டாவை ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்புல. அப்புறம் வந்து எனக்கு சைக்கிளிங் வந்து நான் வந்து திருப்பத்தூரில் வந்து அங்கே எங்கள் சொந்தக்காரெலாம் இருக்க, அங்கே வந்து திருவிழா காரைக்குடி பூச்செறிதல் முடிஞ்சோடனே அங்கே திருப்பத்தூர் பூச்செறிதல், திருப்பத்தூருக்கு பக்கத்தில் ரெனச்சிங்க வரும், அங்கே கூப்பிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், சைக்கிளில் தான் போகிறது. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து அரிமளம் வரைக்கும் சைக்கிளில் போகிறது. இந்த பஸ்ஸு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அரிமளத்துக்கு நாங்கள் வந்து சைக்கிளில் முன்னாடி போய் சேர்ந்துருவோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து பட்டமங்கலத்தில் வந்து எங்கள் மாமா வீட்டில் வந்து எங்கள் அம்மாச்சி இறந்து போயிட்டாங்க. அந்த வருஷம் தீபாவளி வந்து அவங்க கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, காலையில் பலகாரங்கள்லாம் செஞ்சு இதை கொண்டு போய் பட்டமங்கலத்தில் கொடுத்துட்டு அப்படின்னாங்க. அப்போ வந்து நேமத்தாம்பட்டியிலேருந்து ஒரு பஸ்ஸு வந்து கண்டரமாணிக்கம் வரைக்கும் காலையில் 9 மணிக்கு புறப்படும். நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், மழையாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, என்னால் சைக்கிளில் போக முடியாது, ஏன்னா அது மண் ரோடாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த இதுக்கிட்ட நடுவிக்கோட்டைக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஆறு ஒன்று குறிக்கிடும், அதனால் நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னேன். சரி போனாக்கா அன்றைக்கி தண்ணி நிறைய வருதுன்ட்டு பஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா என்னோட சைக்கிளில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வரணும் அப்படிங்கிறா. இவ்வளோ தூரம் என்னால் இந்த மலை சைக்கிளில் போக முடியாதுன்ட்டு படுத்திருந்தேன். மறுபடியும் வந்து என்ன பண்ண கோவிச்சிக்கிட்டாங்க. அப்போ அந்த நேரம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணார், இந்த ரேலி சைக்கிளில் கோட்டையூர் போகிறதுக்காக வர்றாரு. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி என்னை போச்சுடா அப்படின்னு. ஆமாடா மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், சரி எப்படி சைக்கிள் வேணா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விட்டு சைக்கிளை கொடுத்தாரு. நான் வந்து காலையில் புறப்பட்டது வந்து 10 மணி, அங்கே கொண்டு போய் பலகாரம் கொண்டு போய் கொடுத்தது 11 மணி. அங்கேருந்து திரும்பி வந்து இங்கே வந்து 12 மணிக்கு வந்துட்டு அந்த டிஃபன் கேரியரை எங்கள் அம்மா எந்த இடத்துல வச்சுருந்தாவளோ திண்ணையில் அதே இடத்துல வச்சுட்டு நான் போய் ரூம்குள்ளே படுத்துட்டேன். எங்கள் அம்மா என்னன்னா வந்து இந்த டிஃபன் கேரியரை பார்த்தோன்னா அவங்க சமையலில் இருந்தால் 2 ஹவர்ஸ் சமையல் இந்த பக்கம் ஏதோ எடுக்கிறதுக்காக வர்றது, டிஃபன் கேரியரை பார்த்தோன்னா அவங்களுக்கு சரியான கோபம். நம்ம இவ்வளோ சொல்லியும் வந்து போகலையே அப்படின்ட்டு நான் கூப்பிட பார்த்துருந்தேன். என்னை வந்து ஒரே அடி முத்துக்கல, இவ்வளோ சொல்லி நீ வந்து போக மாட்டேன்டி அப்படின்ட்டு. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. போய் சட்டியை தூக்கி பாருங்க அப்படின்னு. அப்போ கொண்டு போய் எங்கேயும் வெளியே வீசிட்டு வந்துட்டியா அப்படின்னு. ஃபோன் போய் வேணால் ஆளை விட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து சைக்கிளில் வந்து ரொம்ப ஆர்வமாக போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது மாதிரி சைக்கிளிங் ஓட்டுனதுனால இன்றைக்கி 78 வயசு வரைக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா நடக்க இருக்கேன். அதனால் எனக்கு சைக்கிளிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு சைக்கிளிங் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு இது இல்லாமல் போச்சு. 2 வீலர் நிறைய வந்தோடனே இப்போ இந்த 2 வீலர்லேயே பிரயாணம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. பட் சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாகனம். சில டாக்டர்ஸ் நான் வந்து வெளியில் வரும்போது காலையில் என்ன பண்ணுறாங்க, சைக்கிளில் வர்றாங்க.
அவங்கள பார்த்தா வந்து சரி ஏதோ ஒரு அவங்க சைக்கிளில் வர்றது சரி இது ஒரு உடற்பயிற்சி மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேசிக்கிட்டு சைக்கிளிங் பண்ணாக்க நல்லாயிருக்கும், நம்ம ரொம்ப தூரம் நடக்க முடியல எதுவும் இல்லை, அதனால் சைக்கிளிங் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச இது எங்கள் ஊர் பையங்கள்லாம் வந்து காலையில் 5 o'clockலாம் வந்து இங்கேருந்து ஸ்ரீராமநகர்லேருந்து காரைக்குடி டவுன் வரைக்கும் சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து சைக்கிளிங் வந்து ரொம்ப நல்ல உடற்பயிற்சி. ஒரே நேரத்தில் வந்து என்னன்னாக்கா வந்து நமக்கு வந்து ஒரே சீராக ஓட்டினோம்னாக்க முழங்கால் குமிஞ்சு இது பண்ணுறது அந்த வார்ம் அப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு எக்ஸசைஸ் சைக்கிள் ஓட்டுறது. இந்த சைக்கிள் தினத்தில் வந்து கூடுமான வரைக்கும் சைக்கிள் வச்சுருக்கவங்க வெளியே போகிறது வந்து சைக்கிளில் வந்து போகிறதுக்கு பாருங்கள், முயற்சிங்க. இல்லை இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து காலையிலேயே சாயந்தரமாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணுங்கள், அது உங்கள் உடம்புக்கு நல்லது. நன்றி. வணக்கம், நான் உங்கள் கவிதா செந்தில்குமார் பேசுகிறேன். சைக்கிள் பற்றி சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கும் சைக்கிளுக்குமான ஒரு உறவு வந்து 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசில் சித்தப்பா பின்னாடி நான் பள்ளிக்கு சைக்கிளில் செல்லும் போதெல்லாம் ஒரு வருடத்துக்கு 2 இல்லை 3 தடவை வந்து பின்னாடி சக்கரத்தில் காலை விட்டுருவேன். கிட்டத்தட்ட நிறைய நேரங்களில் வந்து அந்த செருப்போட கட்டை தேஞ்சு பீற அளவுக்கான அடி வந்து அந்த அளவுக்கு எனக்கு அடிபட்டிருக்கு. நிறைய நேரம் தழும்புகள் வந்திருக்கு. இதுலேயே போனதுனால எனக்கு கற்றுக்கணும்னு தோணவே இல்லை. அந்த 11 வயதுகளில் அந்த 10th தாண்டின ஒரு வயசில் என்னென்னா நதியா படங்களில் இருந்து அந்த சைக்கிள் மேலே ஒரு காதல் அப்படி ஒரு பக்கம் திரும்பிச்சு. எனக்கும் அப்படி போகணும். நாங்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க பாய்ஸ் ஸ்கூலில் இருந்து அவங்களும் சைக்கிளில் போகும்போதெல்லாம் நான் சைக்கிள் ரிக்ஷாவில் போவேன். ரிக்ஷாவில் போய் நான் ஏக்கமாக போவேன். இவங்கெல்லாம் ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிகிட்டு போக பின்னாடி முன்னாடியெல்லாம் ஒரு 4 பேர் பசங்க வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு ஆசை. அப்படி உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற ஒரு தருணங்கள் என்ன பண்ணேன், நானும் கற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ட்ரை பண்ணேன். எங்கள் அப்பா பெரிய விடாக்கண்டன் கடாக்கண்டன், அவருக்கு எந்த ரூட்டில் போகிறான்னு தெரிஞ்சு போச்சோ என்னமோ தெரில. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா, இந்த வயசில் நீ ஒன்றும் கற்றுக்க வேணான்னு சொல்லிட்டு என்னுடைய எரிய துவங்கின அந்த ஒரு பல்பை வந்து அப்படி பிச்சை எடுத்துட்டாரு. கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனால் இப்போயும் யாராவது அந்த டீனேஜ் வயசில் அந்த பிள்ளைங்கெல்லாம் சைக்கிளில் போனாங்கன்னா பார்த்தாங்கன்னு எனக்கு கண்ணில் வந்து ஒரு அழகான ஒரு பல்பு எரியும். ஒரு அழகான விஷயம் அது. அதுக்கப்புறம் கல்லூரி முடித்து கல்யாணம் முடிஞ்சு வந்தாச்சு. எனக்கு சைக்கிள் ஓட்டணுன்ற நிர்பந்தமும் வரலை, தேவையும் படலை. ஆனால் என்னென்னா கல்யாணம் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 26 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போயும் எங்கேயாவது நாங்கள் கொடைக்கானல்லாம் போனோம்னா அவருக்கு அது ஒரு ஏக்கமாகவே போயிடும். ஏன்னா ஹனிமூன் போன காலங்களில் இருந்து லேக்கை சுற்றி வரும்போது வாப்பா டபுள்ஸ் அடிக்கலான்பார். ஓட்ட முடியாதுங்க, வேண்டாம் வேண்டான்பேன். அப்புறம் கடைசியில் நான் கொஞ்சம் அழுத்துறேன். எவ்வளோ அழுத்த முடியும், பேலன்ஸாவது பண்ணணும்ல. லேக்கில் விழாத குறையாதான். அவரும் அங்கே போயிட்டு அவர் லேக்கில் அவர் மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்பார். பண்ண முடியாமல் இந்த இலவு காத்த கிளி மாதிரி லேக்கில் வந்து உட்காந்துருப்போம். நாங்களும் அவரும், இவர் கூட வந்தவங்க செட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. அவர் கண்ணில் ஒரு ஏக்கத்தை பார்த்து சைக்கிள் கற்றுக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் பட்ட அடிகளும் விழுந்த காயங்களும் தான் ஞாபகம் வந்து நான் சைக்கிள் கற்றுக்கவே இல்லை. அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்து ரொம்ப வருஷம் கழித்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும், அதனால் ஒரு 2 வீலர் ஓட்ட கற்றுக்கணும்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேன். இவரால் ராத்திரி மட்டும்தான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், பகலில் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றதுனால நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு மேலே வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஓட்ட சொல்லி கொடுத்தோம்னா ஒரு பக்கம் வண்டி அப்படியே சாயுது, என்னோட இடது பக்கமாக சாயிறேன், இவர் அந்த பக்கம் நிற்கிறாரு, ஆப்போசிட்டில் போப்பான்னு இவர் அந்த பக்கம் தள்ளி விடுறாரு. எனக்கு கோவம், ஏயா நான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன், நீ என்ன இந்த பக்கம் தள்ளி விடுறியான்னு சொல்லி அவரை கேட்க பிடின்னு அவர் கத்த. பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து என்னமோ நினச்சிட்டு வேகமாக வந்து லைட்டெல்லாம் போட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க. என்னன்னு பார்த்தா திருடுன்னு நினச்சிட்டாங்க போல. பிடி நான் கத்துனதான் அவர் கத்துனது கேட்டு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சு 10:30 மணிக்கு கேட்டால் சரி கவிதா சைக்கிள் ஓட்டுவா அதனால தான் சத்தம் கேட்குன்ற அளவுக்கு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு பக்கம் பைசா கோபுரம் கூட நேராக நிமித்திடலாம் போல, என்னைய சத்தியமாக அவர் வந்து நேராக நிமித்தவே முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு செடி தொட்டி உடஞ்சது, இந்த கேட்டில் போய் மோதுனது, வாடகை சைக்கிள்காரனே அக்கா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அக்கா, டயரெல்லாம் ரொம்ப முன்னாடி பாழாக்கிறீங்க, அந்த வண்டியோட வீலெல்லாம் பாழாக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. கடைசியில் ஒரு இதில் நான் ஓட்டுறதை பார்த்து திருநாயெல்லாம் கூட திருச்சு ஓடிருச்சு. அன்னையோட முடிவு கட்டினேன், சரி வேண்டாம் நம்மளுக்கு சைக்கிள் ஓட்ட வரலன்னு. எதார்த்தமாக கடவுள் புண்ணியத்தில் சைக்கிள் ஓட்டாமல் 2 வீலர் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க. அப்படி 2 வீலர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போவும் இந்த வயசில் எங்கேயாவது 2 பேர் டபுள்ஸ் அடிக்கிற சைக்கிள் பார்த்தாலும் இவர் எப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமான்பார். நான் அந்த ஆட்டைக்கே வரலான்பேன். கடவுள் புண்ணியமா இல்லை ஒரு சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, சில நேரங்களில்
தைரியமாக பையன்லாம் வந்ததுக்கப்புறம் 2020 வந்து நாங்கள் அனந்தியா ரிசார்ட் போயிருந்தோம் நாகர்கோவிலில். அங்கே டபுள் சைக்கிளை பார்த்துட்டு இவர் கெஞ்ச பிள்ளைங்கள அம்மா நான் அவங்களை ஏற்றி விட்றோம்மான்னு சொல்லி ஏற்றி விட, அப்புறம் போயிட்டு ஒரு அழுத்துனா கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் பிடிக்கவும் அழுத்தவும் ஓட்டிட்டேன். அப்புறம் ஓட்டினோன்னு 2 நிமிஷம் கூட இருந்திருக்காது. பட் ஒரு சுற்றி வந்து எங்கள் ஆளுக்கு வந்த சந்தோஷம் இருக்கே அப்பப்பப்பா, அதை போட்டு இன்றைக்கும் பார்த்துட்டே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். சைக்கிள் ஓட்டின தருணத்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னா, கொரோனா காலத்தில் வீட்டில் இருக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு சைக்கிள் நீ ஓட்டுப்பா எக்ஸசைஸுக்கு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நானும் எங்கள் தெருமுக்கிலேருந்து ஏற்றிட்டேன். வீட்டில் வந்து ஒரு படி இருக்கும், ஏறி ஒரு அழுத்திட்டேன். எனக்கு சைக்கிள் என்ன பிரச்சனைனா அந்த ஃபஸ்ட்டு புஷ் சொல்லுவாங்களே, அந்த அழுத்துற அந்த இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நான் அழுத்திட்டேன், இவர் இருந்துட்டார், பார்த்து ஓட்டிட்டேன். தெருமுக்குக்கு போயிட்டதுக்கப்புறம் காலை தரையில் ஊனிட்டேன். ஏன்னா நான் அப்படி சைக்கிள் ஓட்டுவேன். அந்த வாத்து 2 பக்கம் தக்கு நடக்கும்ல, உண்மையிலே நான் அப்படி தான் சைக்கிள் ஓட்டுவேன். அங்கே போயிட்டு என்னால் வண்டியில் திருப்பி ஏறவே முடியல. 20 நிமிஷத்துக்கு மேலே போராடினேன். நானும் என்னென்னமோ பண்ணேன், வரவே இல்லை. நிஜமாவே வாத்து மாதிரியே அங்கேருந்து சைக்கிளை தக்குன்னு உருட்டிட்டு, அப்போ கூட ஒரே பக்கத்தில் நின்று சைக்கிளை உருட்டிட்டு வருவோன்னு கூட தோணலை. அதே இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் போட்டு பெடல் பண்ணாமையே தான் தத்தி வந்து சேர்ந்தேன். இவர் ஏன் இப்படி வர, அப்படியாவது வந்திருக்கலாம்னா, ஏன்னா எனக்கு ஓட்ட முடியலன்ற அந்த நேரத்தில் வந்து எனக்கு அழுக வந்துச்சே தவிர மூளை வேலை செய்யலை. வந்தவுடனே சைக்கிளை வேகமாக போட்டுட்டு 20 நிமிஷம் ஒருத்தைய காணுமே, நீங்கள் தேடுனீங்களா, என்னை காணோம், சைக்கிள் ஓட்டிட்டேன் விழுந்துட்டேன்னு நீங்களாவது வந்து தேடுனீங்களான்னு அழுக. அப்புறம் இவர் சிரிச்சார். ஆனால் ஒருவேளை அவர் காணோன்னு தேடினதை விட அப்படியே போயிடுவான்னு நினச்சி நீங்கள் நம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பும் வரும். சைக்கிளை பற்றி இப்படி நிறைய சுவாரஸ்யமான நினைவுகள் என்கிட்ட இருக்குது. ஞாபகம் வந்தது, உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாய்ப்பு அளித்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். கண்ணம்மாவுக்கு ரொம்ப சிறப்பான நன்றிகள். மைய மின்வேதியியல் ஆய்வகத்திலிருந்து மாணவர் விஞ்ஞானி தொடர்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆகிய அங்கப்பன் உங்களுடன் வேர்ல்டு சைக்கிள் டே, உலக மிதிவண்டி நாளை முன்னிட்டு உங்களுடன் சிறிது நேரம் உரையாட இருக்கிறேன். உலகம் அறிவியல் கண்டுபிடிப்பின் முதன்மையானதாக சக்கரம் கண்டுபிடித்ததை சொல்லுவார்கள். அதிலிருந்து மிக விரைவாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக உலகம் நம்புகிறது. நாம் சிறு வயதில் சைக்கிள், விளையாட்டு சைக்கிளாக இருந்தாலும் சரி, மிதிவண்டியை நாம் இயக்குவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அன்றைய காலத்தில் போக்குவரத்துக்கு மிதிவண்டி மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. இன்றுமே நிறைய நாடுகள், வெளிநாடுகள் வந்து மிதிவண்டியை பயன்பாட்டை அதிகமாக கொண்டுள்ளது. நாம் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை மிக அதிகமாக நமது சாலைகளில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளிநாடுகளில் நிறைய மிதிவண்டிகளை காண முடியும். எத்தனையோ நமது நண்பர்கள் இன்னமும் மிக உயர்ந்த பதவியில், மிக உயர்ந்த ஊதியம் பெற்றிருந்தாலும் மிதிவண்டியை பயன்படுத்தி அவர்களுடைய வேலைகளுக்கு செல்வதை நாம் கண்டிருக்கிறோம். மிதிவண்டியை பயன்படுத்துபவர்கள் உடல் ஆரோக்கியமாகவும் இருப்பதை நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். நான் சிறு வயதில் எங்களது தோட்ட வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நபருடைய சைக்கிள் கேரியர் மிக பெரியதாக இருக்கும். அதை நான் கால்படல் என்று சொல்லப்படுகிற கால்படல் போட்டு நான் அவருக்கு தெரியாமலே அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு நான் செல்வேன். அப்படி ஒரு தரம் செல்லும் பொழுது எய்தாப்பில் வந்த ஒரு வண்டியை மோதாமல் இருப்பதற்காக திருப்பி நான் சாக்கடையில் விழுந்து விட்டேன். அதிலிருந்து என்னை எடுத்து ஒரு 1.5 மாதமாக பல்வேறு விதமான சிகிச்சை மேற்கொண்டு சரிப்படுத்தினார்கள். ஆனாலும் மிதிவண்டியினுடைய ஆர்வம் குறையவில்லை. இதுதான் என்னுடைய 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஸோ 2 சக்கர மிதிவண்டியை நாம் பயன்படுத்தி எல்லோரும் ஆரோக்கியமாகவும் உள்ளன்போடு சிறந்த வாழ்க்கை வாழ நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு உலக மிதிவண்டி நாள், வேர்ல்டு சைக்கிள் டே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் புவனேஸ்வரி கருணாகரன். பைசைக்கிள் டேக்காக சைக்கிள் சம்பந்தமான ஒரு மறக்க முடியாத நினைவுகள் ஏதாச்சும் இருந்தால் பகிர்ந்துக்கங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது, கேர்ள்ஸ் சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது இப்போ லேடிஸ் கார் ஓட்டுறது மாதிரி ரொம்ப வியப்பான விஷயமா இருந்துச்சு. அதனால சைக்கிள் ஓட்டிட்டு போகிறதே ஒரு எனக்கு ரொம்ப பெரிய சாதனை மாதிரி, ஏதோ அச்சீவ் பண்ணிட்டாப்புல ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. அப்போ நான் வந்து 3rd 4th படிக்கிறப்பயே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் வாடகைக்கு சைக்கிள் கொடுக்குற கடைகள் இருந்துச்சு. மணிக்கு இவ்வளவு காசு அப்படிங்கிறாப்புல கொடுத்து நம்மளே சைக்கிள் எடுத்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி நானே கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து முதல்ல வந்து நான் 7வது படிக்கிறப்ப என்னுடைய அப்பா வந்து எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க.
அது வந்து ஹெர்குலஸ் அட்லஸ்ங்கிற சைக்கிள், லைட் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த லேடி பேர்ட் மாதிரியெல்லாம் ரொம்ப ஃபேன்சியெல்லாம் இருக்காது, ஒரு நார்மல் சைக்கிள் அவ்வளோதான். ஆனால் அப்போ சைக்கிள் வச்சுருக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான், கௌரவம் தான். ஏன்னா ஆம்பளை பசங்க பெரியவங்கள்ட்டையே நிறைய பேர்த்துக்கிட்டலாம் சைக்கிள்கிட்ட இருக்காது. அதனால எனக்கு சைக்கிள் கிடைச்சது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதில் மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, ஒரு நாள் நைட்டு ஒரு 8th ஒரு சைக்கிள் வாங்கின 2 வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன். நைட்டு சைக்கிளை வச்சுட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தா காணோம். எங்கே போணுச்சு, எப்படி போணுச்சு, கேட்டெல்லாம் பூட்டி இருக்குது, ஆனால் சைக்கிளை காணோம். நாங்களும் தேடி பார்த்தோம், பக்கத்துலலாம் வீட்டிலலாம் கேட்டு பார்த்தோம், தெரிஞ்ச வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தோம், ஒன்றும் சைக்கிள் கிடைக்கல. எனக்கு வந்து பயங்கர மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா இப்போ எப்படி 2 வீலர் ஓட்டுற லேடிஸ்க்கு வந்து நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போக முடியுதோ அது மாதிரி தான் அப்போ சைக்கிள். எனக்கு அது இல்லாதது வந்து ஒரு பெரிய குறையா இருந்தது. திரும்பவும்லாம் புதுசாலாம் சைக்கிள் வாங்கி தர மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு அப்போ எவ்வளோ காஸ்ட்லியான விஷயம்ன்ட்டு. அதனால் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம எங்கேயும் போக முடியாது, எல்லாத்துக்கும் நடந்தே போகிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 4-5 நாள் இருக்கும், எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, தங்கச்சியோட சைக்கிளை வந்து நான் பாண்டியன் தியேட்டர்கிட்ட பார்த்தேன், நான் தியேட்டர் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ 2 கான்ஸ்டபிள் வந்து உன் தங்கச்சியோட சைக்கிளை, ஏன்னா அவருக்கு தெரியும் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் என் சைக்கிள் காணோங்கிறது, உன் தங்கச்சியோட சைக்கிளை தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாப்புல. உடனே எங்கள் அண்ணன் கேட்டான், அதுதானா, நல்லா தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும், ஏன்னா அவரே 2-3 தடவை என் சைக்கிளை வாங்கிட்டு போயிருந்துருக்கிறாரு. அதனால நான் கேட்டேன், அந்த கான்ஸ்டபிள்கிட்ட கூட கேட்டேன், இது என் ஃப்ரெண்டோட தங்கச்சியோட சைக்கிள், உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு அப்படின்ட்டு. இல்லை, இந்த மாதிரி இந்த சைக்கிள் வந்து ஒரு அனாமத்தாக நின்றுட்டு இருந்துச்சு, வைரவபுரத்தில் வந்து அனாமத்தாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு இந்த சைக்கிள். அது அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதான் நாங்கள் வந்து தூக்கிட்டு போகிறோம், லாக் ஆகி இருந்துச்சு, லாக்கை நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறோம் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி சைக்கிளுங்கம்மா, அப்போ வந்து ஸ்டேஷனில் வந்து அதுக்கான ப்ரூஃப் கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் உடனே ஓடி போய் எங்கள் ஸ்டேஷனில் போய் நான் எங்கள் அண்ணன் எல்லாம் போய் இந்த மாதிரி இதுதான் என் சைக்கிள்னு, நல்லவேளை அதை வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம் நாங்கள். ஃபோட்டோவை காமிச்சு அப்புறம் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது. எதுக்கு அதை எடுத்துகிட்டு போனாங்க, யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. அதை ஏன் அங்கே கொண்டு போய் செக்காலையில் இருந்த சைக்கிளை வைரவபுரத்தில் ஏன் போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாது. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது இப்போ நினச்சி பார்த்தா. ஆனால் அந்த 4 நாட்கள் வந்து நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அவ்வளவு என்னமோ என்னோட டியர் ஃப்ரெண்டே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே போனாப்புல இருந்துச்சு. என்னால் மறக்க முடியாத, எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயமா அது இருந்தது அப்போ. நன்றி. அடுத்து ஒரு கண்ணம்மாவும் காமாட்சியும் நிகழ்ச்சியில் இது போல புது புது தகவல்களோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் கண்ணம்மா காமாட்சியின் நன்றிகள்.